எந்த உரிமையும் கிடைக்காத எங்களை நாங்கள் இந்த தேசத்தை எங்களுடைய தேசம் என்று எப்படி கருதி கொள்ள முடியும் என்று காந்தியிடம் உரையாடுகிற போது அம்பேத்கர் சொல்லுவார், எனக்கு எந்த உரிமையும் கொடுக்காத இந்த தேசம், என்னை சராசரி மனிதனாக நடத்தாத இந்த தேசத்தை என் தாய்நாடு என்று எப்படி சொல்லுவேன் என்று அவர் குறிப்பிடுவதும், அங்கே அவர்கள் பிழைப்பு தேடி போன மக்களை பார்த்து பெரியார் உங்கள் தேசமாக இதை கருதி கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுவதும் இரண்டும் எனக்கு ஏதோ ஒன்றை குறிப்பாக உணர்த்துகிறது. இந்த தேசத்திற்கும் சுயமரியாதைக்கும் அந்த மக்களுடைய முன்னேற்றத்திற்கும் எவ்வளவு நெருக்கமான ஒரு உறவு இருக்கிறது. அந்த உறவு என்பது இரண்டு தலைவர்களும் சந்தித்து பேசாமலே ஒரு வலுவான கருத்தை ரெண்டு சந்தர்ப்பங்களிலே தெரிவிப்பது என்பதும் நமக்கு மிகப்பெரிய உந்துதலையும் மேலும் சிந்திப்பதற்குமான ஒரு வாய்ப்பையும் இந்த கருத்து வழங்குகிறது. அதனால் வரலாறு என்பது எப்பொழுதுமே பாதிக்கப்படுபவர்கள், அழகாக சொன்னார், விக்டிம் சைடில் இருந்து நாம் வரலாற்றை எழுத வேண்டும் என்று. யார் பாதிக்கப்படுகிறார்களோ, யார் அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களோ அவர்கள் எழுதுகிற போதுதான் அந்த வரலாறு உண்மையான வரலாறாக இருக்கும். நாம் சொல்லுகிற மாதிரி இன்றைக்கு இங்கே இருக்கிற மாதிரி வரலாற்று பேராசிரியர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதுவதெல்லாம் அது ஒருதலை பட்சமானதாக இருக்கிறது. அவர்களே சம்பந்தப்பட்டவர்களே வரலாறு எழுதுகிற போதுதான் இது போன்ற உண்மையான வரலாறுகள் வரும். வரலாறு எப்படி எழுத வேண்டும் என்பதற்கு மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டியாக இந்த நூல் இருக்கிறது. இன்னும் நிறைய செய்திகளை மிக அழகாக சொல்லுகிறார். ஒரு 1941 தொழிலாளிகள், அங்கே இருக்கிற தேயிலை தொழிலாளிகள் ஒரு மாபெரும் போராட்டத்தை விபி நாதன் தலைமையிலே கில்லான் வட்டாரத்தில் உள்ள தோட்டங்களை சேர்ந்த தொழிலாளர்கள் கிளர்ச்சி ஒன்றை நடத்துகிறார்கள். அந்த கிளர்ச்சியில 12 கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள். எதற்காக அந்த கோரிக்கைகளை நான் இப்பொழுது உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன் என்றால், அந்த 41 வைத்த கோரிக்கைகள் இன்றைக்கும் தமிழகத்தில் இன்றைக்கும் வைக்க வேண்டிய நிலையில் தான் இருக்கிறது. சமூக மனித குல வரலாறு எவ்வளவு மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்வதற்காகத்தான் சொல்லுகிறேன். 12 கோரிக்கைகளில் ஒன்று, சீனர்களுக்கு ஈடான சம்பளம் கொடுத்தல். 2 சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. 2 பேரும் தொழிலாளி. ஆனால் சீன தொழிலாளிக்கு ஒரு சம்பளம், தமிழ் தொழிலாளிக்கு ஒரு சம்பளம். கொடூர குணமுடைய தோட்ட சிப்பந்திகளுக்கு பதிலாக தமிழ் சிப்பந்திகளை நியமித்தார். இந்த சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்கல்ல, அதுல கொடூரமானவனை எல்லாம் மற்ற மொழி பேசுகிற கொடூரமானவர்களை நீக்கிவிட்டு தமிழ் சூப்பர்வைசர்களே நியாயமானவர்களை போடுங்க. தோட்ட தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு தரமான கல்வி கொடுக்க வேண்டும். பெண் தொழிலாளர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கும் வெள்ளைக்காரர் அல்லது கருப்பு துறைகளின் செய்கையை நிறுத்துதல், தகுந்த மருத்துவ வசதிகளை ஏற்படுத்துதல், கள்ளுக்கடைகளை மூடுதல், பொதுமக்கள் ஒன்று கூடுவதற்கும் பேச்சுரிமைக்கும் அனுமதி கொடுத்தல், சொந்தக்காரர்களும் நண்பர்களும் தோட்டத்துக்கு வருவதற்கு அனுமதி கொடுத்தல், வெள்ளைக்காரர் அல்லது ஆசிய உயர் அதிகாரிகளுக்கு முன்னால் சைக்கிளில் இருந்து இறங்க வேண்டும் என்கின்ற வழக்கத்துக்கு முடிவு கொண்டு வருதல். இதெல்லாம் நம்மளால ஓரளவு புரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் இங்க உள்ள நடைமுறை தான். சமீப காலங்கள் வரையில 10 to 12 மணி நேரம் வரை வேலை செய்ய வேண்டும் என்ற நடைமுறைக்கு முடிவு கட்டுதல், துன்பத்தில் இருப்பவர்களுக்கு தொல்லை தருவதை நிறுத்துதல். வித்தியாசமான கோரிக்கை. ஏன் முன்னாடியே அவன் துன்பத்தில் இருக்கான், குறைந்த கூலி, வாழ்வு சுகாதாரம் இல்லை, பிள்ளைகளுக்கு கல்வி இல்லை, தோட்டத்து உள்ளேயே கல்லு கடைகளை திறந்து எல்லாம் கொடுத்த குறைந்த ஊதியத்தில் இப்ப இருக்கிற மாதிரி தான், டாஸ்மாக் மாதிரி தான், அதை குடிச்சிட்டு அவன் தொல்லை கொடுக்குறான். தோட்ட தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்க அவர்களுக்கு சங்கம் உருவாதுக்கு அனுமதி கொடுத்தான். இதெல்லாம் 41 இந்த உரிமைகளை எல்லாம் கேட்டு, இது எல்லாமே இன்னமும் தீர்க்கப்படாத பிரச்சனைகளாக தமிழகத்திலே இருக்கிற பிரச்சனைகள் தான். அதை 41 கேட்டிருக்காங்க. அங்கே அந்த தமிழர் தொழிலாளர்கள் போராடுகிற போது சீனர்கள் ஆதரவு கொடுப்பதில்லை. ஆனா 2ஆம் உலகப் போருக்கு பிறகு அந்த போரினுடைய தாக்கத்தால் என்ன ஆகுதுன்னா, சீனர்களும் தமிழர்களும் ஒன்று சேர்ந்து வர்க்க ரீதியாக ஒன்று சேர்ந்து போராடுகிறார்கள் என்கிற ஒன்றை பதிவு செய்கிறார். அதற்கு பிறகுதான் இவர்களுக்குள்ள ஒரு கிளாஸ் ஓரியன்டேஷன், ஒரு வர்க்க ஓர்மை ஏற்படுகிறது. அப்ப நாமளும் தொழிலாளி அவங்களும் தொழிலாளி என்பது
இரண்டாம் உலக போருக்கு பிறகுதான் அங்க மாற்றம் வந்து அதற்கு பிறகு இந்த கோரிக்கைகளை எல்லாம் அவர்கள் வென்றெடுக்கிறார்கள். அவர்களுக்கு தரமான பள்ளிகள் கிடைக்கப்பெறுகிறது. தொடர்ந்து அவர்கள் வாழ்விலே நிறைய மாற்றங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அரிய தகவல்களை எல்லாம் மிகச்சிறந்த தொகுப்பாக அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இது மேலும் இன்னும் செழுமைப்பட வேண்டும். நிச்சயம் அவரே செய்வார். அந்த பார்வை மிக துல்லியமாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த புத்தகத்தை நிறைய ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள். இதற்காகவே சிறப்பு உரை நிகழ்த்துவதற்காக வந்திருக்கிறார்கள். இதை எல்லோரும் வாங்கி படிக்க வேண்டும். இது பள்ளியின் வளர்ச்சிக்காக பயன்படுகிறது என்பதை விட கூடுதலாக ஒவ்வொருவருமே வரலாறு எப்படி எழுதப்படுகிறது, ஒரு உண்மையான வரலாறு எப்படி இருக்கும் என்பதற்கு இந்த நூல் ஒரு மூல ஆதாரமாக இருக்கும் என்று சொல்லி இந்த அற்புதமான பணியை செய்து நாடு கடந்து வந்து அதை வெளியிட்டு தமிழர்களுடைய வாழ்வு மேம்பாட்டுக்கு உறுதுணையாக இருக்கிற நூலின் ஆசிரியர் திரு சந்திரசேகர் அவர்களுக்கு எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.